இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எல்லோரையும் சக உதிரமாக பார்க்க, அதாவது சக தோழர்களாக, சக சகோதரிகளாக எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையும் பக்குவத்தையும் நம்மில் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று இறைவார்த்தை இன்று நமக்கு உணர்த்த விரும்புகிறது. வார்த்தையோடு கடந்து சென்று எல்லோரும் சக உதிரம் என்ற மனநிலையை நம்மில் வளர்க்க முயல்வோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, ஒவ்வொரு மனிதரையும் யாரோ ஒருவராக பார்க்காமல் நமக்கு நெருக்கமானவர்களாக, சொந்தமானவர்களாக கருதுவதற்கு தேவையான மனப்பான்மையை படிப்பினையாக இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லித்தர விரும்புகிறது. அதில் மனிதர்களை பகைவர்களாக பார்க்காமை, அவர்களுக்கு நாம் கொடுப்பதை ஏதாவது ஒரு விதத்தில் திரும்ப பெறும் நோக்கமின்மை, அவர்கள் குறைகளை பார்த்து தீர்ப்பிடும் எண்ணமின்மை என்ற உண்மையான மனித உறவுக்கு அடித்தளமிடும் விஷயங்களை கோடிட்டு காட்டுகிறது இறைவார்த்தை. நமது மனித உறவுகளில் மிகுந்த நேசத்தோடும் நெருக்கமாக நாம் கருதுபவர்களிடம் நம் மனதிலும் எண்ணத்திலும் பகைமையின்மை உணர்வோ குறைகளை கண்ணோக்கும் சிந்தனையோ இருக்க வாய்ப்பில்லை என்பதால் அது சம்பந்தமான விஷயங்களை பற்றி இயேசு பேசாததை நற்செய்தியில் சிறிது கவனிக்கலாம். ஒருவரை நமக்கு பிடித்துவிட்டால் அவரை நாம் நம் பகைவராக கருதுவதில்லை. அவருக்கு அன்பளிப்பு தரும்போது அல்லது அவர் உதவி என்று நம்மிடம் கேட்கும்போது திரும்ப பெறும் நோக்கோடு தருவதில்லை. அவர் சிறு சிறு குறைபாடு உடையவராக இருந்தாலும் நாம் அவரை பெரிதும் யோசிக்காம பெரிதுபடுத்துவதில்லை. சற்று ஆழமாக சிந்திக்கிற பொழுது இவ்விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலும் நமக்கு நெருக்கமில்லாதவர்களிடம்தான் எண்ணி பார்த்து உருவாக்கி கொள்கிறோம். ஆகவே இந்த படிப்பினைகள் மூலம் இயேசு மனித உறவை மையப்படுத்துவதை உணர முடிகிறது. அதாவது மனித உறவு எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவன் அவள் அனைவரும் எனது சகோதர சகோதரிகள். எப்படி புனித பிரான்சிஸ் அசிசியார் இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களையும் இயற்கையையும் என் சக சகோதரி தோழன் என்று உணர்வோடு ஏற்றுக்கொண்டாரோ, நாமும் சக உதிரமாக ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்கள், பகைமைக்கு எதிர்ப்பதம் நட்பு, திரும்ப பெறும் எண்ணத்தோடு கொடுக்கும் கடனுக்கு எதிர்ப்பதம் ஈகை அல்லது உதவுதல், குறைகளை குறிவைக்காத தீர்ப்புக்கு எதிர்ப்பதம் நன்மையுள்ள பார்வை. இத்தனை செயல்கள் நம்மில் இருக்கிறதா? நம் சுயத்தை நாம் பார்த்து வாழ்கிறோம். நட்பும் ஈகையும் நன்மை நிறைந்த பார்வையும் நல்ல உறவுக்கு அவசியமானவை. நம் இயல்பில் இவ்விஷயங்களை எப்பொழுதும் நிலையாயிருப்பதில்லை. ஆகவே தான் இந்த செயல்களை நம் இயல்பில் கொணர முயற்சிக்க வேண்டும். தானாக அமையாத செயல்களை வளர்த்து கொள்ள தொடர் முயற்சி சிறந்த வழி என்பதை வார்த்தை சொல்லித் தருகிறது. சுய லாபமும் நம் சுயத்தையும் முதன்மைப்படுத்தும் போதெல்லாம் இது சாத்தியப்படாமல் போய்விடும். ஆகவே நான் என்ற நிலையை கடந்து நாம் என்ற உணர்வுக்குள் செல்ல வேண்டும். நான் என்பது முதன்மை பெறும் பொழுது நாம் என்பதற்கு இடமில்லாமல் போகிறது. நாம் என்பதில் தான் நம் வாழ்வின் பொருளே அடங்கி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே நாம் என்பது சக உதிரம், சக சகோதரத்துவம், சக சகோதரியின் மேன்மை என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நாம் தன்னை மற்றவர்களோடு சேர்த்து பார்த்தோ அல்லது மற்றவர்களோடு தன்னை சேர்த்து பார்த்தோ உணரும் நிலை. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கருணாநிதி அவர்கள் தனது தமிழ் எழுத்துக்களில் இவ்வாறு பதிய வைத்திருக்கிறார்: நான் நீ என்று சொல்லும்போது உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால் தான் உதடுகள் கூட ஒட்டும் என்பார். இதை உணர்ந்து நாம் என்ற உணர்வுக்கு வித்திடும் இயேசுவின் படிப்பினைகளை பின்பற்றி வாழ முயலத்தான் நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே நாம் சகோதர உணர்வு, நாம் அனைவருமே சக உதிரம் என்ற உணர்வை நாம் எல்லோருமே ஏற்றுக்கொண்டு வாழ முயற்சிப்போமா? அதில்தான் அனைத்தின் ஆசீர்வாதம் அடங்கியிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். தனியாக அந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. நான் நீ என்று போட்டி போடுவதால் வெற்றிகள் கிடைப்பதில்லை. நாம் என்று கரம் கோர்ப்போம், இறையாசிர் பெறுவோம். ஜெபிப்போமா?
அன்பு இறைவா, எல்லோரும் சக உதிரம் என்ற உணர்வோடு நாம் என்ற கரங்களை கோர்த்து பிடித்து நாங்கள் அனைவரும் உமது பிள்ளைகள் என்ற உணர்வோடு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.